கணித்துக்குறையிலே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், மக்களுக்கு அதிகமான மக்களுக்கு நோய் தீர வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், செல்வம் வருமானம் கிடைக்க வேண்டும், செய்வினிலிருந்து வெளிவர வேண்டும், அதுவும் மிக எளிமையான முறையில். இதைத்தான் எல்லோரும் ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன துவாவை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எளிமையான வழிமுறை, ஆனால் மிக உயர்ந்த ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைத்து பிரச்சனைக்குமே நம்ம வீடியோவில் வழி போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. அல்லாஹ் உதவி செய்வானாக. கணித்துக்குறையில் முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னால் நோய். இந்த நோய் தீர்வதற்கு நாம் எந்த நோயாக இருந்தாலும் சரிதான், என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னு சொன்னால் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, மற்றபடி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை தீர்றது, பிள்ளை சில சமயத்தில் வழிகட்டு இருப்பான். இப்போ பார்க்குறோம் எல்லாம் ரொம்பவும் பிள்ளையை பெற்றுவிட்டு அதை பாதுகாப்பதற்கு நாம் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆகிட்டோம். அந்த நிலையில் ரொம்ப ஆகிட்டோம். அப்போது அதுக்கு நம்ம என்ன செய்வது என்பதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ரொம்ப எளிமையான முறையில் அதுக்கு ஆதாரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஒன்றாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் தினமும் சலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரொம்ப எளிமையான சலவாத். ஏன்னா சலவாத் என்பது பல விதமான சலவாத் இருக்குது. ரொம்ப எளிமையான சலவாத், இது ரொம்ப சிறப்பான சலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 41 தடவை ஓதணும். அதே மாதிரி லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒருவர் இந்த துவாவை ஓதி பிரார்த்தனை செய்கிறார்களோ, என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் கபூல் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண சொன்னால் போதுமானது, ஆனால் நாம் அதனுடைய மகிமையை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியமிட்டு சொல்கின்றார்கள். அப்போது உங்கள் உள்ளத்தில் அதனுடைய அந்த தன்மை வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, சத்தியமிட்டு சொல்லிட்டாங்க, இது உண்மை, 100க்கு 100 நடக்கும் என்ற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வர வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் துவா கவுலாம். ஆகவே இதை என்ன செய்யணும்னு சொன்னால் 41 தடவை ஓத வேண்டும். இது துவா யூனுஸ். ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க செஞ்ச ஒரு சின்ன தவறின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க கடலில் பயணம் செய்யும் பொழுது அவங்க கடலில் தூக்கி எறியப்பட்டு மீனை முழுங்க செய்தான். அப்போது மீன் வயிற்றில் இருக்கும்போது தான் செய்த அந்த தவறை உணர்ந்து லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அன்த, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பாவிகளில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான், மீன் வயிற்றை விட்டு வெளியாக்கினான். அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில், வகதாலிக நுன்ஜில் மூமினீன், அதே போல் நாம் மூமின்களையும் காப்பாற்றுவோம் என்று. அப்போ கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த துவாயை ஓதி, அதாவது நம்பிக்கையுடன், நிச்சயமாக அல்லாஹ் இது ஓதுனா எனக்கு கபூல் செய்வான் என்ற நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை நீங்கள் ஓதுவது ஒன்றுன்னு சொன்னாலும் நம்பிக்கை 1000 இருக்க வேண்டும், 100%, 1000% இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வானா, கபூல் செஞ்சிடுவான். ஏன்னா நபி சொன்னாங்க, இன்னமல் அமல் பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, எல்லா செயல்களுமே உங்களுடைய எண்ணத்துடைய தன்மையை பொறுத்திருக்கிறது. யார் என்ன நினைக்கிறாரோ நிச்சயமாக நடக்கும். அப்போ அந்த எண்ணம் தான் முக்கியமாக நமக்கு. அப்போது இது 41 தடவை ஓதுறீங்களா, அப்போது இது எல்லா பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படைய அத்தனை பிரச்சனைக்கு இது தீர்வு இருக்கிறது, துவா கபூலாகும். மூணாவது என்னென்னு சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம்,
இதை நீங்கள் சில பேர் ஒலா ஹவுல ஒலா கூத்த வா போட்டு ஒலா ஹவுல ஒலா கூத்த இல்லா பில்லா அலில் அதையும் ஓதணுமா, இல்லை ஹவுல ஒலா கூத்த இல்லா பில்லா அலில் அதையும் ஓதணுமான்னு கேட்பாங்க. ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே ஓதலாம். இல்லை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படி ஓனா போதுமா, போதும். ஆனால் அந்த அலில் அலீம் என்பது அல்லாஹ்வுடைய திருப்பேரில் ஒன்று, அப்போ அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம் 41 தடவை. இது எதுக்கு சிறப்புன்னு சொன்னால், ஒரு தடவை ஒரு பெரியார் என்ன செய்கிறாரு, ஒரு ஊருக்கு போகிறாரு. போகும் பொழுது இருட்டாயிடுது. ஒரு மண்டபம் இருக்குது, அதில் போய் தங்க முயற்சி செய்யும் பொழுது அங்கே உள்ள ஆளுகள் சொல்கிறாங்க, இங்கே போக வேணாம், இங்கே ஜின் இருக்குது, அங்கே போன எல்லாரையும் அடிச்சு கொண்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, அவர் அந்த படுக்கிறாரு. படுக்கும் பொழுது நைட்டில் 1 மணிக்கு 12 மணிக்கு ஜின்னு வருது. அப்போ இவர் ஆயத்து குறித்து ஓதுறார். லா உங்களுக்கு தெரியும், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஓதும்போது அந்த ஜின்னு ஓது, அது முஸ்லீம் ஜின். கடைசியாக வலா யவுது ஹிஃபுதுஹுமா வஹுல் அலில் அதீம் அப்படிங்கிறத ஓதும்போது அது சத்தம் இல்லாமல் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே சாம்பல் கிடக்குது. அப்போது ஒரு சப்தம் உண்டாகுது. நீங்கள் வலா யவுது ஹிஃபுதுஹுமா வஹுல் அலில் சொல்லக்கூடிய அதை ஓதி அழித்து விட்டீங்கன்னு அர்த்தம், ஒரு சப்தம் உண்டாகுது. அப்போ என் அர்த்தம் என்னன்னு சொன்னால், வலா யவுதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுல் அலில் அதீம், வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியமில்லை, சிரமமான காரியமில்லை. வஹுல் அலில் ஆலீம், அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்தானவன். இதுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இப்போது இது ஆயத்தில் குறித்து வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த இந்த வசனம், இதை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் 41 தடவை. இது யார் இந்த ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஓதிக்கிட்டால் போதும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம் அது மட்டும் 41 தடவை ஓதினா போதும். அப்போது அதுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், இது எல்லா ஜின்னு ஷைத்தானுடைய பிரச்சனை, அதாவது எல்லா பிரச்சனைக்கும் இது தீர்வு. ஆனால் ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆயத்துல் குர்சி நான் சொன்னதையும் சேர்த்து வர ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அப்போது இது 41 தடவை கடைசி ஆயத்துல் குர்சி வரக்கூடிய கடைசி வரக்கூடிய வலா யவுது ஹிஃபுதுஹுமா வஹுல் அலில் அலீம், அது தமிழில் ஒரு நாள் சிறந்தான், அறிவில் ஓ தெரியல. வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை, அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் மிக மகத்தானவன். இது தமிழில் கூட ஓதிடலாம் 41 தடவை. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் செல்வம் தேவைப்படுகிறது, வருமானத்தில் கஷ்டம், கடன் பிரச்சனைகள், இதில் எப்படி வெளியே வர்றது, அதுக்குள்ள துவா தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா. என்ன துவா ஓதுனாங்க? ரப்பி ஹப்லி முல்கன் லா எம்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். அதாவது இறைவா, எனக்கு மிகப்பெரிய ஆட்சியை தருவாயாக, இதுக்கு முன்பு யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை எனக்கு தருவாயாக, நீ சிறந்த கொடையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா செஞ்சாங்க. அப்போது அந்த துவாவை நாம் என்ன செய்ய சொன்னால், நாம் ஓதும் பொழுது அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான், நமக்கு நிறைவான செல்வத்தை தருவான். இப்போ எப்படி கேட்கணும்னு சொன்னால், ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி இறைவா, ஹபிலி முல்கன் எனக்கு சிறந்த செல்வத்தை தருவாயாக, இன்னக அன்தல் வஹாப் நீ சிறந்த கொடையாளி. இதை நீ தமிழில் சொல்லலாம், சரி, அரபியில் முடிஞ்சு அரபியில் ஓதுங்க. என்னென்னா, இறைவா ரப்பி ஹபிலி முல்கன் எனக்கு நிறைவான செல்வத்தை தருவாயாக, நிச்சயமாக நீயே மாபெரும் கொடையாளி. இதை நீங்கள் தமிழில் 41 தடவை ஓதணும். ஓதிட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இதால் என்ன பிரச்சனை, உதாரணமாக கடன் பிரச்சனை இருக்குதா, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என் கடனை தீர்ப்பாயாக, வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக அப்படின்ட்டு 70 தடவை 70 டைம்ஸ் ஓதணும். அதே மாதிரி உங்கள் குழந்தை சொன்னது கேட்குற, இறைவா என் குழந்தைக்கு நேர்வழி காட்டுவாயாக 70 தடவை. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் பிள்ளையோ ஹஸ்பண்டோ குடிக்கிறாங்க, நல்லா பாதுகாக்கட்டும் அப்படின்னா அவங்க நிறுத்திருத்தன்னு சொன்னால், இறைவா உன் கிருபையை கொண்டு அவர்களை குடியை விட்டு பாதுகாப்பாயாக. அதே மாதிரி ஜின் ஷைத்தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு ஜின்னு ஷைத்தான் செய்வினை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எல்லாம் 70 தடவை. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அவை அனைத்தையுமே 70 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, 11 தடவை 11 டைம்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு என்ன செய்யுங்க, தண்ணியில் ஊதிடுங்க, 4 திசையிலையும் ஊதிடுங்க. ஊதிட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த வேலை நடக்கும். எதை நீங்கள் கேட்டியும் நடக்கும். ஏதாவது கடன்கள் தீர்க்கும். உதாரணமாக சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அப்போ என்ன செய்யணும், 70 தடவை கேட்கணும், யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு எனக்கு சரியான ஆண் பிள்ளை கிடைக்க சுவையாக, யா அல்லாஹ். இப்போ கல்யாணம் என்ன செய்யணும்னு சொன்னால் யார் பொண்ணு கேட்குறாங்க, தடையாகிட்டே இருக்குது, அப்போ என்ன செய்யணும்,
யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு கல்யாண தடையை நீக்கு, எனக்கு சாலியான மாப்பிள்ளை சாலியான பெண் கிடைக்க செய்வாயாக. இப்படி 70 தடவை கேட்கணும். 70 அப்படிங்கிறதுக்கு சிறப்பு இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முனாஃபிக்கீன்கள் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு ரொம்ப துன்பம் கொடுத்தாங்க. வெளியில் முஸ்லீமாக நடிப்பாங்க, உள்ள நயவஞ்சகத்தனம் என்ன செய்வாங்க, முஸ்லீமுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அவங்கள ஒருத்தன் இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே அவருடைய பிள்ளை முஸ்லீம். அவர் கூப்பிட்றாரு, யார் சொல்லலாம் வந்து அவங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்க இலகிய மனசு, சரி துவா செய்யணும்னு போகும்போது உமர் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நிமிஷம் சட்டையை பிடிச்சி இருக்கிற யார் சொல்லலாம், யாருக்கு போகிறீங்க, அவன் முனாஃபிக்கு அவனுக்காக போகிறீங்கன்னு போகும்போது நிமிஷம் சொல்கிறாங்க, அவங்க ஒன்றும் கண்டுக்கல, என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க. ஏன்னா மனசில் வந்து அவங்க இறக்க குணம் உடையவர்கள், நாம் பிரார்த்தனை செஞ்சால் அவனுக்கு நிச்சயமாக வந்து உதவியாக இருக்குன்னு போகிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், முகமதே நீங்கள் வந்து அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி தான், பாவத்தை மன்னிக்க மாட்டேன். ஏன்னா முனாஃபிக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாங்க, சரியா, வெளியில் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து நயவஞ்சர்கள், முஸ்லீம் கிடையாது, அவர்களுக்காக நீங்கள் 70 தடவை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான். இப்போ 70 தடவைங்கிறது ஒரு சிறப்பான 70 தடவை கேட்டால் நல்ல விஷயங்கள் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்வான் என்பது உலமாக்களுடைய ஒரு கணிப்பு. அதனால் நீங்கள் 70 தடவை நீங்கள் அதை கேட்டிங்கன்னு சொன்னால், இதெல்லாம் நான் சொன்னதில் ஓதிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும். ஏன் செலவாத்து போன தடவைன்னு சொன்னால், நிமிஷம் சொல்லிக்கிறாங்க, செலவாத்து ஓதிட்டு கேட்கக்கூடிய எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ முதல்ல 41 தடவை செலவாத்து ஓதிட்டீங்க, முடிக்கும் போது 11 தடவை செலவாத்து ஓதிட்டீங்க, அப்போ அதுக்கு இடையில் உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஓதிட்டீங்க, அப்போ இதெல்லாம் ஓதிட்டு கேட்கும்போது துவா நிச்சயமாக கபூலாகும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த மாதிரி ஓதி நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்கு கபூலான்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் 5 நேரம் தொழுகணும், அது மறக்கக்கூடாது. 5 நேர தொழுகையை நீங்கள் விடாமல் தொழுக வேண்டும். அப்படி தொழுதுட்டு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பெண்கள் வந்து அந்த மாதவிலக்கு சமயத்தில் 7 நாள் தொழுக கடமை இல்லாட்டினா கூட அந்த நேரத்தில் உட்கார்ந்து இதை ஓத வேண்டும், சரியா. இதே மாதிரி இருக்குது, காலை மாலை ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும். உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை விடக்கூடாது. ஏன்னா இது பாதுகாப்பு உடையும். இது தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் ஓதிட்டு வரணும். நன்மையை தரக்கூடியது. இதை ஓதி எதை கேட்டால் நல்லா கொடுப்பான். இப்போ நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன டெய்லி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நீங்கள் இது 70 தடவை கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே இது ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்கள் இதை விடாமல் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.